1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இது இன்னொரு சாயல். ஆதாமுடைய ஒரு பையன் ஆதாமுடைய சாயல்ல இருக்கிறான், தேவ சாயல்ல இல்ல. ஆனா ஆதாமுடைய இன்னொரு பையன் ஆதாமுடைய சாயல்ல இல்ல, அவன் பிசாசின் சாயல்ல இருக்கிறான். வசனம் சொல்லுது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். இரண்டாவது சாயல் என்ன? ஆதாமுடைய பசங்க தான் ரெண்டு பேரும். இவன் காயின், அது சேத்து. ஆனா சேத்தினுடைய சாயல் ஆதாமுடைய சாயல், ஆனா காயினுடைய சாயல் பிசாசினுடைய சாயல். எப்படி இவனுக்குள்ள பிசாசின் சாயல் வந்தது? அதற்கு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்குது. நிறைய பேர் இதை எப்படி தப்பா எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவர்கள் தப்பா போதிக்கிறார்கள். எப்படி தப்பா போதிக்கிறாங்கன்னா, ஏவாளை குறித்து அவர்கள் தப்பான காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏவாள் பிசாசுக்கு சோரம் போயிட்டாங்க, அதனால இது நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லி, காயின் பிசாசினால் உண்டான காயின் என்று சொல்லுவது முழுக்க முழுக்க எதை குறிக்குது அப்படின்னா, பிசாசுக்கும் இவங்களுக்கும் ஏவாளுக்குமான தவறான காரியம் அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படி அல்ல. 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். என்ன சொல்ல வராருன்னா, பிசாசினால் உண்டான பொல்லாங்கினால் உண்டான காயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவாளும் பிசாசும் சேர்ந்ததுனால காயின் பிறந்தான்னு அர்த்தம் இல்லை. அது தவறான உபதேசம். ஏன்னா பிசாசுக்கு அப்படி ஒரு சரீரம் கிடையாது, அப்படி நடக்கவும் நடக்காது. தேவதூதருடைய சரீரம் அப்படிப்பட்டது அல்ல. இது மிக தவறு. ரெண்டாவது, நீங்க தெளிவா வசனம் வாசிங்கன்னா 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் வசனம் வாசிங்கன்னா, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு காயின் என்று பெயரிட்டாள். வசனம் தெளிவா இருக்குது. சில ஆட்கள் நூதனமா போதிக்கிறேன்னு சொல்லி பிசாசு ஏவாளோட சேர்ந்துருச்சுன்னு சொல்லி அப்புறம் ஏவாளை போய் தவறான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் கிடையாது, அது ராங். என்ன இங்க என்ன சொல்ல வர்றாரு பவுல்? அதுக்கு விளக்கம் இங்க கொடுக்கிறாரு. எப்படி அப்படின்னா, இங்க உபதேச பிரச்சனையை பேசுறாரு. நாங்க சொல்ற இந்த உபதேசத்தை தவிர இன்னும் சிலர் உங்களுக்கு சொல்றாங்க, ஆனா நீங்களோ கற்புள்ள கன்னிகையா நான் உங்களை ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எது கற்புங்கிறாரு? உனக்கு ஒரு கிறிஸ்துவின் உபதேசம் இருக்கு, கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கு, அது உன் புருஷனுடைய உபதேசம் மாதிரி. அதை விட்டுட்டு நீ இன்னொரு உபதேசத்தை ஏற்றுக்கொண்டா அது விபச்சாரத்துக்கு சமம். அது மாதிரி ஒப்புமையா சொல்றாரு. ஏவாள் பிசாசின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்றாரு. அந்த இடத்துல அவர் அதான் சொல்ல வர்றாரு. ஏவாள் பிசாசின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளை தான் காயின். இப்போ ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட பிறகு, பிசாசினுடைய வார்த்தையை அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகு, இப்போ நம்ம இயேசுவினுடைய வித்து நமக்குள் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. நாம் கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம், அவருடைய வித்து நமக்குள் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏவாள் பிசாசினுடைய வார்த்தை அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அதற்கு பிறகு காயின் பிறக்கிறான். அப்ப காயின் எந்த உபதேசத்தில் பிறக்கிறான்னா, பிசாசின் உபதேசத்தில் பிறக்கிறான். அதான் பிசாசினால் உண்டான பொல்லாங்கினால் உண்டாயிருந்த காயினை போல. இன்னைக்கு ஆதாமுடைய பையன்தான், ஆதாமுக்கு தான் அவர் பிறந்தார், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது. ஆனா சாயல் என்ன சாயல்? பிசாசின் சாயல். இதுக்கு காரணம் யாரு அப்படின்னா, இந்த இடத்துல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல, ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. எவ்வளவு தெளிவா எழுதிட்டு பாருங்க. உபதேச பிழை. உபதேசம் மாறும்போது அந்த உபதேசம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும், அது பிள்ளை பெற்றெடுக்கும். அந்த பிள்ளை பிசாசை போல் இருக்கும். இப்போ ஆதாமுடைய சாயல்ல ஒரு பிள்ளை பிறக்குது, பிசாசின் சாயல்ல ஒரு பிள்ளை பிறக்குது. பல நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற ரெண்டாவது பிரச்சனை, ரெண்டாவது சாயல் என்ன தெரியுமா? நீ எந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அந்த சாயல் உனக்குள்ளே வெளிப்படும். நாங்கள் உங்களுக்கு நல்ல உபதேசம் தான் இங்க கொடுக்கிறோம், நல்ல உபதேசம் தான் சபையில் கொடுக்கப்படுது. இங்க ஊழியக்காரங்க இந்த அப்போஸ்தலர் உபதேசத்துல தான் சபை கட்டப்படுது, எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் பக்க வழியாய் சர்ப்பம் நுழைந்து ஏவாளை வஞ்சித்தது போல இன்னைக்கு டிவி வழியா, போன் வழியா, ஃபேஸ்புக் வழியா, வாட்ஸ்அப் வழியா, ஏன் விசிட்டிங் பாஸ்டருங்கிற வழியா நிறைய உபதேசங்கள் பக்க வழியாய் உள்ளே நுழையுது. உங்களை அறியாத உபதேசம் வீட்டுக்குள்ள வருது. ஆதாமுக்கு கர்த்தர் ஒரு உபதேசத்தை கொடுத்தார், இந்த பழத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று. இதுதான் மணவாளன் வழியா வரக்கூடிய உபதேசம். ஏவாளுக்கு மணவாளன் வழியா வர உபதேசம் எது அப்படின்னா, இந்த கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆனா பக்க வழியாய் வர உபதேசம் என்ன? நீ புசி, நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு வரும். இன்னைக்கு மாம்சத்துக்குரிய, இச்சைக்குரிய, பூமிக்குரிய உபதேசத்தை பக்க வழியாய் கொண்டு வந்து நுழைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மணவாளனுடைய உபதேசம் என்ன? அப்போஸ்தலர் உபதேசம் என்ன? இந்த மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, பூமிக்குரியவைகள் அல்ல. ஏன்னா மாம்ச சாயலை களையணுன்றதுக்கு தான் உபதேசமே கொடுக்கிறோம். சபையினுடைய உபதேசமே எதுக்கு? நீங்க மாம்ச சாயலை களைஞ்சு தேவ சாயலை அடையறதுக்கு. ஆனா உனக்கு பக்க வழியா ஒரு உபதேசம் எதுக்கு வந்துகிட்டு இருக்கு? உன் மாம்சத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. நீ நன்றாக சுகித்திருப்பாய், நீ நன்றாக வீடு கட்டுவாய், நீ நன்றாக மிகப்பெரிய அளவிலே உன்னை கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைப்பார், நீ இவ்வளோ ஏர்ன் பண்ணுவாய், இந்த நாட்டில் இருப்பாய். இதெல்லாம் பக்க வழியாயினுடைய உபதேசம், உன் மாம்சத்துக்குரியது. இப்போ நீங்க எந்த சாயலை திருப்திப்படுத்த விரும்புறீங்களோ அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்வீங்க. உங்க மாம்சத்தை நீங்க நேசிச்சா மாம்சத்துக்குரிய உபதேசம், பிசாசுக்குரிய உபதேசம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கு. நீங்க அதைத்தான் விரும்புறீங்க. ஒரு கூட்டம் பிசாசின் உபதேசத்தால் உண்டாயிருந்த காயினை போல இருக்குது. இப்ப இந்த உபதேசம் அவனுக்கு எப்படி இருக்குது? ஆபேல் சொல்றான், நான் ஆண்டவருக்கு கொடுக்க போறேன். எப்படி கொடுக்க போறேன்? என் மந்தையின் தலையீற்றில் கொழுமையானவைகளை கொண்டு போய் அந்த தலையீற்ற தி பெஸ்ட என்னால எனக்குரியதை ஆண்டவருக்கு கொடுத்துருவேன். ஆனா காயினுடைய உபதேசம் என்ன? ஏதோ ஆண்டவருக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும், நிலத்தின் பயிர் வகைகளில் சிலவற்றை கொஞ்சம் கொடுத்தா போதும், மிச்சம் நம்ம நல்லது நம்ம வச்சுப்போம். அவனுக்கு மாம்சத்துக்கு இந்த ரெண்டு உபதேசத்துக்கு நடுவுல கர்த்தர் ஒரு உபதேசத்தை, ஒரு காணிக்கையை, ஒரு பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். யாருது? ஆபேல்து. ஆபேல் தங்கிட்ட இருந்த பெஸ்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டான். தங்கிட்ட இருந்த தி பெஸ்ட். அவன் பெஸ்ட்டை தனக்கு வச்சுக்கல, பெஸ்ட்டை ஆண்டவர் கொடுத்துட்டான். ஆனா காயின் சிலவற்றை கர்த்தர் கொண்டு வந்தான், பெஸ்ட்டை அவன் வச்சுக்கிட்டான். அதே மாதிரி தான் எரிகோ பட்டணத்துல இருந்து எடுத்த நல்ல பெஸ்டானதை அவங்க கொண்டு போய் ஆகான் வச்சுக்கிட்டான். இப்போ நாகமான்ட்டு பெஸ்டானதை கேயாசி வாங்கிட்டு கொண்டு வந்துட்டான். எதெல்லாம் பெஸ்ட்டை தனக்குன்னு வச்சுக்கிறானோ அவன் முடிஞ்சான். அது பிசாசினுடைய உபதேசம். எவெல்லாம் தனக்கு உண்டான பெஸ்ட்டை கர்த்தருக்கு கொடுக்குறானோ அது தேவனுடைய உபதேசம். இது என்ன ஆச்சு? இப்போ கடைசி காலத்துல இந்த காயினுடைய உபதேசம் உங்களுக்கு, பிசாசினால் உண்டான உபதேசம் உங்களுக்கு போதுமானதா இருக்கு. நீ ஆண்டவர் உனக்கு தருவாரு, நீ வச்சுக்கோ, நீ அப்படி இரு, நீ இந்த மாதிரி இதுல போ, நீ இந்த அளவு இருந்தாதான் மதிப்பாங்க உனக்கு. உலகத்திலே இந்த உலகத்துல உள்ள மாம்சத்துக்குரிய எல்லாத்திலையும் பெஸ்ட உனக்குன்னு இது ஒரு வகையாய் பொல்லாங்கினால் உண்டாயிருக்கிற உபதேசம். நீ தேவர்களை போல இருப்பாய், நீ சாக மாட்டாய், உனக்குரியது. ஆனா கர்த்தர் சொல்றது என்ன? நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன், ஆனா நான் என் உடன்படிக்கை நீ கை கொள்ளு, எனக்கு கொடு. அதான் ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் கேட்பாரு, உன் ஏக சுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை எனக்கு தருவாயா? இந்த கேள்விக்கு அவன் சரின்னு சொன்ன உடனே கர்த்தர் எல்லாவற்றையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க நான் கூப்பிட்டா நீ வருவியா மோசே? அவன் வந்தான். கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றை பார்க்கிலும் மேலானதை கட்டளையிட்டார். அதுதான் கர்த்தர் கேட்கறது. உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட்டை நீ கர்த்தருக்கு கொடுத்தினா கர்த்தர் தனக்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை உனக்கு தருவார். ஆனா பெஸ்ட்டை நீ வச்சுக்கணும், ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம். ஏதோ ஆண்டவர் கொஞ்சம் கொடுப்பான் காணிக்கையில். ஒரு காலத்தில் நான் காணிக்கை பற்றி பேசுகிற ஆள் இல்லை, ஆனால் சொல்கிறேன், காணிக்கையில் ஒரு காலத்தில் தேவனுக்கு உண்மையாய், நான் ஒரு பரிசுத்தவாட்டியை பற்றி கேள்விப்பட்டேன். தன் பெற்றோருக்கு ஒரே மகள். இந்த ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் வெறுத்து ஸ்ரீலங்காவுக்கு ஜப வீட்டுக்கு ஊழியத்துக்கு போயிட்டார். அவருடைய தகப்பனார் கோடீஸ்வரர். அந்த காலத்திலே 1900களில் 1940s 50s அந்த காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவர் ஒரு நாள் தன் மகள் ஊழியத்துக்கு போகிறாங்கன்னு சொன்ன உடனே அழுது, என்னுடைய ஒரே மகன் இப்படி போகக்கூடாதுன்னு சொன்ன உடனே அவங்க சொல்லிட்டாங்க, நான் கர்த்தருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன்,
போயாச்சு. அவர் பார்த்தாரு, சரி போனாலும் தன் மகள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி ஜப வீட்டுக்கு, நல்லா கவனிங்க, 1940களில் 50களில் ஜப வீட்டுக்கு மாதம் 1000 ரூபாய் அனுப்புவார். அன்னைக்கு 1000 ரூபாங்கிறது இன்னைக்கு சில லட்சங்களுக்கு சமம், சில லட்சங்களுக்கு சமம். ஏன்னா அப்போவே நகையெல்லாம் ஒரு சவரன் 18 ரூபாய் இருந்த காலமாக, அந்த காலத்துலேயே 1000 ரூபாய் அனுப்புவாங்களாம். அந்த பரிசுத்த வாட்டி என்ன செய்வாங்களாம் தெரியுமா? நேராக வருமா பணம், காலையில் வருமா 1ஆம் தேதி, ஆனால் நேராக போவாங்களாம், அந்த பணத்தை வாங்குவாங்களாம், என்ன கூட மாட்டாங்களாம், அப்படியே அங்கே இருக்கிற காணிக்கை பெட்டிக்குள்ளே போட்டுட்டு அவங்க நேராக ஜப வீட்டுக்குள்ளே போயிடுவாங்களாம். ஜப வீட்டில் என்ன சாப்பாடோ அதான் அவங்களுக்கும் சாப்பாடு, எல்லாரும் எங்கே படுத்து தூங்குறாங்களோ அதான் தூக்கம். தன் வாழ்க்கையில் இருக்கிற தி பெஸ்ட், தன் வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறது, அதுதான் புத்தி உள்ள காணிக்கை, அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு ஏதோ ஒன்று கொஞ்சம் ஆண்டவர் கொடுத்தாச்சு, தசமாங்க காணிக்கை கொடுத்தாச்சு, ஓகே சாட்டிஸ்ஃபைட், திருப்தி. காயினை போல நீங்க நாம தி பெஸ்ட்டை வச்சுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பேர பிள்ளைகளுக்கு. ஆனால் கிறிஸ்துவுக்கு தன்னை தரக்கூடிய உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் எது தெரியுமா? நீங்க தான் உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட். உங்க ஆத்மா தான் தி பெஸ்ட், உங்க வாழ்க்கை தான் தி பெஸ்ட். அதை கர்த்தருக்கு கொடுக்குறவங்களா மாறுறீங்களா? அதை கொடுக்க யாருக்கும் தயாரா இல்லை. ஆனா ஏதோ வர்றதுல கொஞ்சத்தை கொடுத்தாச்சு, அதுல கொஞ்சம் எதையாவது கொண்டு வந்து ஊழியக்காரருக்கு தனியாக கொடுத்தாச்சு, சாட்டிஸ்ஃபைட், திருப்தி. ஒரு காலத்தில் ஊழியக்காரங்க பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க, ஊழியக்காரங்க ஆத்மா ரட்சிக்கப்படுமா, ஊழியத்துக்கு வருமா, மிஷனரியா போகுமா, அதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ நீங்க உங்களுக்கு வர்றதுல தசமாங்காணிக்க கொடுக்கறதுல உண்மையா இருக்கிறீங்க, அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் சொல்லுவேன், அது காயின் கொடுக்கிற மாதிரி. ஆபேல் கொடுக்கிறது என்ன தெரியுமா? என் மந்தையின் தலையீற்றில் கொழுமையானவைகளை என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு தருவேன், என் பெஸ்ட் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு தருவேன், நான் ஊழியத்துக்கு வருவேன், எனக்கு உண்டானவைகளை ஊழியத்துக்கு தருவேன், நான் கர்த்தருக்காக எங்க குடும்பத்தையே நாங்க தருவோம். இதுதான் கர்த்தர் சொல்ற உபதேசம். இப்படி சொல்லும்போது உங்களுக்கு என் மேல எரிச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம், அதே வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. அப்போ நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி உபதேசங்கள் சத்தியம், அவன் வசனம் சொல்லுது அந்த இடத்துல, தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருந்தது நிமித்தமே. அப்படி சத்தியம் பேசும்போது, நீதியை பேசும்போது, பைபிளில் உள்ள சத்தியத்தை உள்ளபடி சொல்லும்போது, உனக்கு அந்த சத்தியத்தையோ சத்தியம் பேசுறவன் மேலேயோ எரிச்சலோ, அல்லது அந்த சத்தியத்துக்கு ஜனங்கள் உட்படும் போது அதை பார்க்கும்போது உனக்கு ஒரு பொறாமையோ ஏற்படுமானால், ஒரு பகை உண்டாகுமானால், எப்படியாவது அதை தப்புன்னு சொல்லி ஒளிச்சு கட்டிடணும் நீ முடிவு செய்வாயானால், நீ காயினால் உண்டானவன் அர்த்தம். பல நேரத்தில் சத்தியம் பேசும்போது சிலருக்கு எரிச்சல் வருது, எதையாவது சொல்லி அந்த சத்தியத்தை ஒளிச்சிடணும், பேசுறவனை இல்லாம பண்ணிடணும். அதோட ஆபேல கொண்டு போட்ட மாதிரி அந்த ஊழியத்தை கொண்டு போட்டணும். அதுக்காக என்ன, இவன் நீதி பேசுவான், ஆனா அதுக்கு விரோதமா அநீதியாவது பேசி, இல்லாதவைகளையாவது பேசி, பொய்யையாவது சொல்லி எப்படியாவது இந்த ஊழியத்தை க்ளோஸ் பண்ணிடணும் அப்படி நினைக்கிறாங்க இல்லையா? அதற்கு பேர் தான் காயினுடைய சாயல், பிசாசினால் உண்டான காயினுடைய சாயல். இன்னைக்கு அந்த சாயல் அதிகமாகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா. காயின் அவனும் சிலவற்றை தான் கொடுத்தான், அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. ஆனால் அது அங்கீகரிக்கப்படலைன்னு ஒரு எரிச்சல். சில நேரத்தில் சில ஊழியர்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னப்பா எவ்வளோ பண்ணாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியல, ஒன்றும் பெருசாக ஒன்றும் கூட்டம் வரல, ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆத்மா ரட்சிக்கப்படலை, அப்படியே ஒரு விதமாக ஃபெடப் ஆகி போயிடறாங்க. இது எதனால் வருது தெரியுமா? நான் சொல்லுவேன் எதனால் வருது அப்படின்னா, அவங்க ஊழியத்தில் கூட்டம் கம்மியாக வருதுங்கிறது ரெண்டாவது. ஆனால் அவங்கள விட குறைவாக ஊழியம் பண்ணுற ஒருத்தன் நல்ல கூட்டம் வருதுன்னு பார்க்கும்போது வரக்கூடியதான ஆதங்கம் இது. கவனிச்சுக்கொள்ளுங்க, நம்மை கர்த்தர் அழைத்தது அவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கும்படிக்கு, தேவ சாயலாய் ஆகும்படிக்கு. பல நேரத்தில் ஆண்டவர் மற்றவங்களுக்கு செய்கிற காரியத்தை பார்த்து உனக்கு எரிச்சலோ, உன் சொந்த சகோதரிகளுக்கு சகோதரருக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது உனக்கு அது மேலே எரிச்சலோ கோபமோ உங்களை அறியாமலே வரும். சில நேரத்தில்
என்ன இவங்கெல்லாம் இப்படி மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இப்போ ஆதாம் சாயல்லாம் இல்லை, என்ன சாயல் வந்துருச்சு? பிசாசின் சாயல் வெளிப்பட தொடங்கிருச்சு. உனக்கு எப்போ ஒரு ஊழியத்தின் மேலேயோ உன் சகோதரர்களுடைய ஊழியத்தின் மேலேயோ அல்லது நீ வேற ஒரு ஆசீர்வதிக்கப்படுறதை பார்க்கும்போது உனக்கு எரிச்சல் வருதோ, நீ கண்டிப்பாக அந்த எரிச்சல் உன்னை ஒரு நாள் கொலைபாதகனாய் நிறுத்தும். கொலைபாதகனா எப்படி? நீங்கள் கொலை பண்ண மாட்டீங்க, ஆனால் அவங்ககிட்ட இருக்கிறத இல்லாமல் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஒரு ஊழியமோ ஒரு காரியமோ இல்லாமல் போக பண்ணுறது தவறு. அது கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்போது உங்களால் அதை செய்யவும் முடியாது. கமாலியல் சொல்கிறார் பைபிளில், அது கர்த்தரால் உண்டாயிருக்குமானால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? அதை ஒன்றுமே செய்ய முடியாது. மனுஷனால் உண்டாயிருக்குமானால் அது ஒரு நாள் இல்லாமல் போகும். பல நேரங்களில் இதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. காயினுடைய சாயல் வெளிப்படுது நிறைய பேருக்கு. எரிச்சல், பொறாமை, அதனுடைய விளைவு கொலைபாதகம். இல்லாமல் கொலை, எப்படியாவது அது இல்லாமல் போக பண்ணிடணும்னு அவங்க நினைக்கிறாங்க. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை படைத்தது தேவ சாயலாய், மனுஷ சாயல்ல இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறாரு. ஆனால் அதை விட மோசம் என்ன தெரியுமா? காயினுடைய சாயல், பிசாசின் சாயல். கொஞ்சம் கொஞ்சமாக கடைசி காலத்தில் சபை மனுஷ சாயல்லிருந்து பிசாசு சாயலுக்கு போகுது. நிறைய பேர் எரிச்சல் வருது. ஏன்னா கடைசி காலத்தில் மனுஷர் பணப்பிரியராக இருப்பாங்கன்னு தீமோத்தேயுவில் இருக்குது. அந்த பணப்பிரியர் எப்படி ஆயிடுச்சுன்னா, அடுத்தவன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கும்போது இவங்களுக்கு கோபம் வருது, அடுத்தவன் உயர்த்தப்படுறதை பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு விதமான எரிச்சல் வருது. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். சவுலுக்கிட்ட நிறைய நல்ல குணம் இருந்துச்சு. சவுலுக்கிட்ட சாகிற வரைக்கும் நல்ல குணம் இருந்துச்சு, நிறைய குணம். ஆனால் அவங்ககிட்ட இருந்த ஒரு குணம் தான் இந்த எல்லா நல்ல குணத்தையும் சாவடிச்சிருச்சு. எது தெரியுமா? பொறாமை, எரிச்சல். தாவீதை புகழ்ந்த உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? எரிச்சல் வந்துருச்சு. அது வரைக்கும் சவுல் ரொம்ப நல்லவன் தான். சவுல்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, யாராவது அவனை திட்டினா கூட அவன் சொல்லுவான், போனா போட்ட விட்டுருங்கப்பான்னு சொல்லுவான். ஒரு ஊழியக்காரனை பார்க்க போனால் அவன் சொல்லுவான், காணிக்கை இல்லாமல் எப்படிப்பா பார்க்க போகிறதும்பான். ஒரு ஊழியக்காரன் பார்த்து சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுன்னு சொன்னால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு தேவையானதை மட்டும் பேசுவான், தேவையில்லாததை பேச மாட்டான். அந்த மாதிரி சவுல் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா தேசத்தை விட்டு குறி சொல்கிறவங்களெல்லாம் விரட்டி இருந்தான், தேசத்தை க்ளீன் பண்ணி இருந்தான், பிசாசு பிடிச்சவங்களை வெளியே அனுப்பி வச்சிருந்தான். அந்த மாதிரி ஒரு சவுல். அவனுடைய மொத்த வீழ்ச்சிக்கான முதலாவது மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவனுக்கு அந்த ஆடு மாடுகள் மேலே வந்த இச்சை, ரெண்டாவது சகோதரர் மேலே வந்த பொறாமை, எரிச்சல். அதுதான் வீழ்ச்சி. உன் சகோதரன் ஆசீர்வதிக்கப்பட்டா சந்தோஷப்படுங்க, உன் சகோதரன் உயர்த்தப்பட்டா சந்தோஷப்படுங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். நீங்கள் அவன் உயர்த்தப்படுறானேன்னு பொறாமையோ, அவன் ஆசீர்வதிக்கப்படுறானே அவன் மேலே ஒரு எரிச்சலோ, அவன் மட்டும் மேலே போகிறானே அப்படின்னு ஒரு பொறாமையோ படாதீங்க. கர்த்தர் யாரையாவது உயர்த்தினா உண்மையிலேயே ஃபோன் பண்ணி சந்தோஷமாக சொல்லுங்கள், கர்த்தர் உயர்த்திருக்கிறாரு, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். இல்லையா சொல்ல வேணாம், அவனுக்காக ஜெபமாவது பண்ணுங்க. ஆண்டவரே என் சகோதரனை உயர்த்தி இருக்கிறீங்கப்பா, அவன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்கள். 3 நண்பர்கள் யோபுக்கு விரோதமாய் பேசின போது கடைசியாய் ஆண்டவர் யோபுகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க, அவன் வேண்டுதல் செய்வான்னு சொன்ன உடனே அந்த 3 பேரும் வந்து யோபுகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. வசனம் சொல்லுது, கர்த்தரோ யோபுவின் முகத்தை பார்த்தார். எதுக்காக? இப்போ தப்பு பண்ண 3 பேர் வந்திருக்கிறான். யோபு முகத்தில் எரிச்சல் வருதா, கோபம் வருதா, சபிக்கிறானா, இல்லை அவங்கள மன்னிக்கிறானான்னு கர்த்தர் பார்க்கிறாரு. யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தார். வசனம் சொல்லுது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். நீ உன் நண்பர்களுக்காக, உன் சகோதரனுக்காக, சக ஊழியனுக்காக, சக விசுவாசிக்காக வேண்டுதல் பண்ணி அவன் மேல பொறாமை இல்லாம கர்த்தரிடத்துல நீ ஜெபம் பண்ணுவினா, கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. முதலாவது ஆதாம், ஒரு பையனுடைய சாயல் அவனுடைய சாயல், இன்னொரு பையனுடைய சாயல் பிசாசின் சாயல்.